வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது கணவன் மனைவி. ஒரு கணவன் மனைவினா எப்படி வாழணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு கணவனுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மனைவிக்கு என்னெல்லாம் இருக்கணும்? இல்லை 2 பேருக்கும் சேர்ந்து என்னெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதாங்க. ஒரு கணவன் வீட்டில் பெண்ணை விட மூத்தவனாகவும், நல்ல கல்வி அறிவு உள்ளவனாகவும், பணம் அப்படிங்கிற இந்த பொருளாதாரமும் சேர்ந்து இருக்கணும் ஒரு கணவன்னா. அதே போல் மனைவினா முதல்ல பொறுமை வேணும். 2வது அன்பு காட்டணும். எது நடந்தாலும் அன்பாக இருக்கணும். 3வது திட்டமிடுதல். நம்ம செய்கிற செயல் திட்டமிடுதல் சரியாக இருக்கணும். 3வது பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும். ஒரு வீடு வாசல் அதெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், பராமரிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குடும்பம் பாதுகாப்பாக நல்ல முறையில் இருக்கணும்னா பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், திட்டமிடுதல் இருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும். அதை தாண்டி எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மையோடு இருக்கணும் ஒரு பெண். அப்போ 2 பேருக்குமே இன்னைக்கு நிறைய புரிதல் இல்லாமல் போகுது. அந்த 2 பேருக்குமே வேண்டியது என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், மனம் விட்டு பேசணும், மதிக்கணும். அந்த புரிதல் மட்டும் போதாது. சில சம்பவங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதங்கள் பண்ணாமல் சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்ல மதிப்போட புரிதல் வரும். அந்த புரிதல் இருந்தால் மகிழ்தல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கும் பொழுது தான், அந்த மதிப்பளிக்கும் பொழுது தான் நாம் கணவன் மனைவியாக அங்கீகரிக்கிறோம். அதே போல் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க, இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இல்லை. ஒரு கணவன் மனைவி இப்படி தாங்க வாழணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.